எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீதர்சன் நான் பேசுகிறேன். இன்றைக்கி கேசி திருச்சியில் ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது நம்ம ராபர்ட் அண்ணா. அண்ட் இதுக்கு அழகாக லிரிக்ஸ் எழுதுனது நம்ம ஃபாதர் லியூ. ஸோ ஒரு பெப்பி நம்பர். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கேசி திருச்சியோட யூடியூப் சேனலில் போய் நீங்கள் வந்து இதை பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ. கண்கள் முன்னே முன்னேறுவோம் அவர் பாதையில, அடைத்தவரின் சாயல் கொண்ட மனிதரெல்லாம் ஒன்று கூட. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காவிரி கலை தொடர்பகத்தின் அன்பு நிறை நெஞ்சங்களே, நேயர்களே, இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். அதன் அடையாளமாக 2வது மெழுகுதிரியை நாம் இப்பொழுது ஏற்றுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவாம், உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ளச் செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்திசையை நோக்கு. கீழ்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 126. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர்.
நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக, வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 6 முடிய மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும், பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 3, 1 முதல் 6 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள்.
மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 3 1 முதல் 6 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்திய பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவரை பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் ஏசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தயவுசெய்து நான் சொல்வதை திருப்பிச் சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயம் இல்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். நீரே என் அருமருந்து. நீரே என் அருண் மருந்து. நீரே எனக்கு விடுதலை தருபவர். நீரே எனக்கு விடுதலை தருபவர். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இத்தாலி நாட்டைச் சார்ந்த உலக புகழ் பெற்ற ஓவியரான லியனார்டோ டாவின்சியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய புகழ்பெற்ற ஓவியம்தான் இயேசுவின் கடைசி ராவுணவு ஓவியம். 15 அடி உயரம், 29 அடி அகலம் என்ற அளவில் ஒரு பெரிய சுவரை அடைத்து வரையப்பட்ட இந்த மெகா ஓவியத்தை முடிக்க டாவின்சி முழுவதுமாக 4 ஆண்டுகள், அதாவது 1495 முதல் 1499 வரை எடுத்துக்கொண்டார். ஏன் இத்தனை வருடங்கள் எடுத்துக்கொண்டார்? காரணம் இருக்கிறது. இந்த இராவுணவு ஓவியத்தின் முதல் வடிவத்தை மிக விரைவாக வரைந்துவிட்டார். அதை பற்றி கருத்து கேட்க தன் நெருங்கிய நண்பர் ஒருவரை அழைத்திருந்தார். அந்த ஓவியத்தை பார்த்த நண்பர் சொன்னார், என்ன பிரமாண்டம், இதில் எத்தனை துல்லியம் என்று ஆச்சரியப்பட்ட நண்பர் தொடர்ந்து சொன்னார், டாவின்சி, இந்த ஓவியத்திலேயே என்னை மிகவும் கவர்ந்தது என்னவென்றால், ராவுணவு மேசையில் மையமாக அமர்ந்திருக்கும் அந்த வெள்ளி
இரசக்கிண்ணம்தான். அது ஒரு சிறப்பு கவர்ச்சியுடன் வரையப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இதை கேட்டதும் டாவின்சி அதிர்ச்சியுற்றார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஆமாம் டாவின்சி, அந்த வெள்ளி கிண்ணம் உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பீஸ். இந்த ஓவியத்தை பார்க்கிற எவருடைய கண்களுமே முதலில் இந்த கிண்ணத்திற்குத்தான் போகும் என்று சொன்னார். இதை கேட்ட டாவின்சி செய்த காரியம்தான் உண்மையிலேயே அவர் ஒரு மேதை என்பதை காட்டுகிறது. நண்பர் தன்னுடைய ஓவியத்தில் இருந்த அந்த வெள்ளி கிண்ணத்தை ரசித்து கொண்டிருந்த போது டாவின்சி ஒரு வாளி நிறைய கருப்பு மையை கொண்டு வந்து அந்த வெள்ளி கிண்ணத்தின் மீது கொட்டினார். நண்பர் அதிர்ச்சி அடைந்து, என்ன காரியம் செய்துவிட்டாய் டாவின்சி? ஒரு அழகான ஓவியத்தை இப்படி நாசம் செய்துவிட்டாயே என்று திட்டினார். அதற்கு டாவின்சி சொன்னார், இது ஒரு தப்பான படம். கடைசி ராவணு ஓவியத்தின் மையம் இயேசுதான். அவரைத்தான் எல்லாருடைய கண்களும் நோக்க வேண்டும். அவரிடமிருந்து கவனத்தை திசை திருப்பும் எதுவும் இந்த ஓவியத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி மீண்டும் துவக்கத்திலிருந்து புதியதொரு ஓவியத்தை வரையத் தொடங்கினாராம். பிரியமானவர்களே, திருவருகை காலமும் தவக்காலத்தைப் போலவே மனமாற்றத்தின் காலம். எனவேதான் இன்றைய நற்செய்தி தலை சிறந்த போதகரான திருமுழுக்கு யோவான் நம்மை மனமாற்றத்திற்காக அழைக்கிற நற்செய்தியை கொடுத்திருக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 40வது பிரிவு 3 முதல் 5 முடிய உள்ள வசனங்களைத்தான் திருமுழுக்கு யோவான் மேற்கோள் காட்டி பேசுகிறார். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட்டு, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு, கோணலானவை நேராக்கப்பட்டு, கரடு முரடானவை சமதளமாக்கப்பட வேண்டும் என்கிறார். பிரியமானவர்களே, டாவின்சி அந்த வெள்ளி கிண்ணத்திற்கு என்ன செய்தாரோ அதைத்தான் திருமுழுக்கு யோவான் தனக்குத்தானே செய்து கொண்டார். தன் மீது திருமுழுக்கு யோவானும் கருப்பு மையை அள்ளி கொட்டியதன் காரணம் எல்லாருடைய பார்வையும் இயேசுவின் மீது மட்டுமே பதிய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவேதான் மார்க்கு நற்செய்தி 1:7 திருமுழுக்கு யோவான் பின்வருமாறு கூறுகிறார், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதியில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய ஆளுமையும் சரி பணியும் சரி நம்மை ஆண்டவரின் வருகைக்காக தயாரிக்கச் சொல்லி அழைக்கிறது. இன்றைய முதல் வாசகமான பாரூக் இறைவாக்கினரின் கூற்றுப்படி ஏழைகளும் எளியவரின் உள்ளத்தினரும் தான் இறையாட்சியின் அருள் அடையாளங்கள். இவர்களே விண்ணக எருசலேமின் மகிமையை அடைவர். இன்று நம்மில் பலர் அக ஏழ்மையை கடைப்பிடிக்கின்ற அளவுக்கு புற ஏழ்மையை கடைப்பிடிப்பதில்லை. பிரியமானவர்களே, புற ஏழ்மை இல்லாத அக ஏழ்மை பொருள் அற்றது. மீண்டும் கூறுகிறேன், புற ஏழ்மை இல்லாத அக ஏழ்மை பொருள் அற்றது. இதை உணர்ந்து நாம் அகத்திலும் சரி புறத்திலும் சரி எளிய வாழ்வு வாழ திருமுழுக்கு யோவான் வழியாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இப்பொழுது நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக,
செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவத்தினால் உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள்
இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. திருவருகை காலத்துக்கான சிறப்பு ஆசிக்காக தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் வழியால் புனிதப்படுத்தி தமது ஆசையால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. லியோனார்டோ டாவின்சியை போல கிறிஸ்து மைய வாழ்வு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.